ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிளவுஸ் கட்டிங்ல நேர் கட்டிங் பிளவுஸ் வந்து பார்க்க போறோம். நேர் கட்டிங் பிளவுஸ் வந்து ரெண்டு மெட்டீரியலை ஒரே சமயத்துல நம்ம கட் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமா நீங்க வந்து கட் பண்ணலாம். ரெண்டு மெட்டீரியலுக்கும் ஒரு பாயிண்ட் அல்லது 2 பாயிண்ட் வித்தியாசங்கள் வருமா அப்படின்னா வராது. சரிங்களா? அதை எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பவும் போல மெட்டீரியலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 மீட்டர் மெட்டீரியல் வந்து எடுத்திருக்கேன். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா லென்த்தா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மெட்டீரியல் எடுத்திருக்கேன். நீங்க 90 பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து போதுமானது. நம்ம ஸ்லீவோட லென்த்தை பொறுத்து மெட்டீரியல் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் குறைவாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைட்ல இருக்கிற மாதிரியும் ஆப்போசிட்ல வந்து ஓப்பன் பாகம் அதாவது கரப்பகுதி இருக்கிற மாதிரியும் ரெண்டு மெட்டீரியலும் சேமா நான் வந்து இது மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ கரப்பகுதியில இருந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து தையலுக்கான அளவு. அடுத்து பிளவுஸோட சரியான அளவு அப்படின்னு பார்த்தா செஸ்ட் ரவுண்டோட சரியான அளவு அப்படிங்கிறது 36. அப்ப நம்ம 4 இன்ச் வந்து ஃபார்முலா படி பிளஸ் பண்ணுவோம். அப்ப 40 இன்ச் 4ஆல டிவைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 10 இன்ச் கிடைக்கும். அப்ப செஸ்ட் ரவுண்ட் மார்பு சுற்றளவோட சரியான அளவு அப்படிங்கிறது 10 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச் தையலுக்காக 10 இன்ச் சரியான அளவு. இதே மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1.5 நெக்ஸ்ட் 10 இன்ச். இந்த மெத்தட்ல நம்ம வந்து கட் பண்ணும் பொழுது மெட்டீரியல் வந்து வேஸ்ட் ஆகாது. சரிங்களா? இது வந்து தேவையான அளவை விட மெட்டீரியல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடு தாராளமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த மார்பு சுற்றளவு மார்க் பண்ண லைன்ல கரெக்டா நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். ரெண்டு மெட்டீரியலும் இந்த மாதிரி சேமா வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மீதம் இருக்கிற மெட்டீரியலை நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போறோம். அதனால இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கரெக்டா சுருக்க இல்லாம எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி மீதம் இருக்கிற மெட்டீரியல்ல ஸ்லீவ் வந்து கட் பண்ண போறோம். இந்த சைடுல பேக் பார்ட்டும் இந்த சைடுல நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளவுஸினுடைய ஹைட் பார்க்கலாம். ஹைட் அப்படிங்கிறது 14.25 இன்ச் வந்து சரியான அளவு. கீழ்ப்பக்கம் 1.5 இன்ச் ஃபர்ஸ்ட் தையலுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஃபோல்டிங்காக. மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். போட்ட லைன்ல இருந்து சரியான அளவு அப்படின்னு பார்த்தா 14.25 இன்ச். அந்த 14.25 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு இடத்துல அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 1/2 இன்ச் தையலுக்காக, சரிங்களா? ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச் தேவைப்படும் இல்லைங்களா? மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் பக்கம் தையலுக்காக, கீழ்ப்பக்கம் நம்ம ஃபோல்டிங்காக மார்க் பண்ணியிருக்கோம். சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கோம். செஸ்ட் ரவுண்டோட சரியான அளவு தையலுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். பிகினர்ஸ்க்கு ஈஸியா புரியுற வகையில நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இது க்ளோஸ் நெக், சரிங்களா? அதாவது நெக் வந்து கொஞ்சம் க்ளோஸ்டா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால நம்ம வந்து கொஞ்சம் குறுகலா வைக்கிறோம். இதுவே நார்மலா நம்ம கட் பண்றோம் அப்படின்னா 2.5 இன்ச் கண்டிப்பா வைக்கலாம், சரிங்களா? அல்லது சிலருக்கு 2.25 இன்ச் கூட வைக்கலாம். 2.5 அல்லது 2.25 அப்படிங்கிறது இந்த செஸ்ட் ரவுண்டுக்கு சரியான நெக் விட்த், கழுத்து அகலம். பட் நான் இப்ப மார்க் பண்ண போறது 2.25 தான், சரிங்களா? ஏன்னு கேட்டா அவங்க ரொம்பவே வந்து குறுகலாதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. க்ளோஸ் நெக் தான், சரிங்களா? ரொம்ப கழுத்து வந்து குறைவா இருக்கும். அதனால 2.25 இன்ச் வந்து போதுமானது. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிடுவோம் இல்லைங்களா? நெக்லைன் வந்து பினிஷ் பண்றதுக்காக ஒரு 1/4 இன்ச், சரிங்களா? இது மாதிரி 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுல இருந்துதான் நம்ம ஷோல்டரோட அகலம் மார்க் பண்ணணும். 2.25 2.5 2.25 அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம். நான் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? 2.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து 1/2 இன்ச் வந்து தையலுக்கான அளவு. என்ன அளவு அப்படின்னு கேட்டா ஷோல்டரையும் நம்மளுடைய ஸ்லீவையும் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்காக இந்த இடத்துல 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ 1/4 இன்ச் நெக்லைன் பினிஷ் பண்ண, 1/2 இன்ச் பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து
ஸ்லீவோட ஜாயின் பண்றதுக்காக நான் வந்து தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். சரியான அளவு அப்படிங்கிறது 2.5 இன்ச். நெக் வித் 2.25 மார்க் பண்ணியிருக்கேன். இது உங்களோட விருப்பத்தை பொறுத்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது டோட்டலா பாருங்க 5.5 இன்ச் கிடைச்சிருக்கு. சரிங்களா? நெக் வித் ஷோல்டர் தையலுக்காக எல்லா அளவையும் சேர்த்ததுதான் நம்மளுடைய ஹாஃப் ஷோல்டர். அந்த ஹாஃப் ஷோல்டர் அரை ஷோல்டரை கொஞ்சம் தூரம் தள்ளி, இதுக்கு வந்து நம்மளுக்கு கால்குலேஷன் கிடையாது, கொஞ்சம் தூரம் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டா இந்த லைன் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா போடுறதுக்காக. அதாவது இந்த இடத்துல நம்ம இப்படி வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணல அப்படின்னா லைன் வந்து இப்படி கிராஸா நம்ம போட்டுருவோம். ஒருவேளை இந்த மாதிரி கிராஸாவும் போடலாம், இல்ல நம்ம நல்ல அனுபவம் இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாவும் போடுவோம். சரிங்களா? இது கரெக்டா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்றோம். இப்போ நம்ம ஹாஃப் ஷோல்டர் மார்க் பண்ணி லைன் போட்டுட்டோம். அடுத்தது ஆர்ம் கோல் லென்த் மேல் பக்கம் இருந்து, அதாவது மேல் கோட்ல இருந்து நம்ம வந்து மார்க் பண்றோம். 5.5 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹாஃப் ஷோல்டரும் இந்த ஆர்ம் லென்த்தும் சேம் அளவாவோ அல்லது ஹாஃப் இன்ச் முன்ன பின்ன தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு அதிகமா ஆகாது. 5.5 இன்ச்சா இங்கேயும் 5.5 இருக்கலாம், அல்லது 5.25, அதிகபட்சம் 6. சரிங்களா? கண்டிப்பா 6.25க்கு போகவே வாய்ப்பே இல்லை. அதே மாதிரிதான் இந்த சைடும், இந்த 2 சைடும் கிட்டத்தட்ட சேம் அளவா இருக்கும், அல்லது அரை இன்ச் முன்ன பின்ன இருக்கலாம். இப்போ நம்ம 5.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இந்த இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கேல் இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்கேல் வச்சு டிரா பண்ணலாம். அப்படி ஸ்கேல் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இந்த கார்னர்ல இருந்து கிராஸ் வைஸ்ல 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த கார்னர்ல இருந்து மேல் பக்கமா 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைட்ல 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த 3 மார்க்கிங்கும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த வளைவு தான் ஆர்ம் கோல் ரவுண்ட். சரிங்களா? இப்ப ஸ்கேல் வச்சு நம்ம டிரா பண்ணாலும் அதே வளைவு தான் வரும். பாருங்க, அதே வளைவு தான் வரும். சரிங்களா? அதனால ஸ்கேல் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கேல் இல்லைனாலும் நீங்க டைரக்டா வந்து ஃப்ரீ ஹேண்ட்லயே வந்து டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் நெக். பேக் நெக் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலா 8.5 இன்ச் மார்க் பண்ணணும். சரிங்களா? ஹைட் பாத்தீங்கன்னா 13.5 இன்ச் இருக்கணும். ஒரு பிளவுஸ் அப்படின்னா 13.5 இன்ச் இந்த ஹைட் இருக்கணும். 8.5 இன்ச் வந்து நார்மலா மார்க் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு மேல அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ மார்க் பண்றது நம்மளோட விருப்பம். இப்ப நான் மார்க் பண்ண போறது பேக் நெக் அப்படிங்கிறது 5.5 இன்ச். ஏன்னு கேட்டா க்ளோஸ்டா கேட்டிருந்தாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதனால 5.5 இன்ச் தான் நான் மார்க் பண்றேன். அடுத்தது இந்த இடத்துல 2.25 மார்க் பண்ணேன். இந்த இடத்துல 2.25 ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பேக் நெக் நம்ம வந்து டிரா பண்ணிக்கலாம். பாருங்க, ஷோல்டர் வந்து எடுத்துக்கோங்க. அளவு பிளவுஸ்ல இது மாதிரி ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 ஷோல்டரை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு பேக் நெக்கோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மார்க் பண்ண இடம், நம்ம மார்க் பண்ணியிருக்கிற வளைவு சரியா இருக்காங்கிறத செக் பண்ணலாம். கீழ் லைன்ல வச்சுக்கோங்க. இந்த மார்க்கிங்க கரெக்டா இந்த லைன் மேல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் கேப்ல இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டே வாங்க. பாருங்க, கரெக்டா அந்த மார்க்கிங் வந்து இந்த ஃபோல்டிங் நேர் வருது அப்படிங்கிற பட்சத்துல இந்த வளைவு வந்து சரியானது. இந்த மார்க்கிங் சரியா அந்த ஃபோல்டிங் வரல அப்படின்னா லைனை கொஞ்சம் மேலேயோ அல்லது கீழேயோ தள்ளி மார்க் பண்ணி வளைவு போடும் பொழுது இந்த மார்க்கிங் சரியா வந்துடும். இப்ப நம்ம பேக் பார்ட் கட் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? இந்த இடத்துல ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கலாம். அதே போல இந்த ஃபோல்டிங்காக மார்க் பண்ண இடத்துலயும் ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பா வந்து ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க.
பேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மெட்டீரியலை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம இந்த சைட்ல தான் வந்து பேக் கட் பண்ணோம், இதுல வந்து ஃப்ரண்ட் கட் பண்ண போறோம். நம்ம கட் பண்ணி வச்ச பேக் பார்ட்டை இந்த மாதிரி எடுத்து கரெக்டா ஷோல்டர் சரியா இருக்க மாதிரியும் இந்த ஃபோல்டிங் சரியா இருக்க மாதிரியும் வச்சுக்கோங்க. அதே போல சுருக்கங்கள் இல்லாம எடுத்து விட்டுட்டு பேக் சைட்ல திருப்பி பாருங்க. உள் பக்கம் அந்த லைன் வந்து சரியா இருக்கா, அதாவது மெட்டீரியல் கொஞ்சம் உள்ள அல்லது வெளியில இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டா இந்த நேர் வந்து சரியா வரணும். சரிங்களா? ஏன்னா நம்ம மேல் பக்கம் கரெக்டா பார்ப்போம், உள் சைட்ல நம்மளுக்கு இந்த மெட்டீரியல் சரியா இருக்கா அப்படின்னு தெரியாது இல்லைங்களா? ஆக செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மெட்டீரியல் வந்து இந்த இடத்துல அளவுகள் வந்து மாறிடும். சரிங்களா? கரெக்டா இருக்கான்னு இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக் பார்ட்டோட அளவுகளை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல செஸ்ட் ரவுண்ட் வந்து ஹெர்கட் கொடுத்துருக்குறோம், மார்க் பண்ணிக்கலாம். சைடு உயரம் ஃபுல்லா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் வந்து வெளியில எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பிளவுஸினுடைய முன் கழுத்து உயரம் என்ன அளவோ அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நார்மலா 6 இன்ச் அப்படிங்கிறது சரியானதா இருக்கும். நான் வந்து க்ளோஸ்டா வேணும் நெக்கு ஓரளவுக்கு அப்படின்னு கேட்டனால நான் வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த லைன் வந்து நம்ம பேக் பார்ட்ல மார்க் பண்ண லைன். சரிங்களா? இந்த லைன்ல லைட்டா வந்து நம்ம ஃப்ரண்ட் இந்த மாதிரி கர்வ் எடுத்து ஃப்ரண்ட் நெக் வந்து டிரா பண்றோம். முன் கழுத்து வளைவு. அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் தையலுக்காக தேவைப்படும். சரிங்களா? இதுக்கு கீழே தான் நம்ம நெக்கை வந்து செக் பண்ணணும். அளவு பிளவுஸை கையில எடுத்துக்கோங்க. கொக்கிப்பட்டி சைட்ல தான் அளவுகள் வந்து மார்க் பண்ணணும். பாருங்க, இந்த இடத்துல இருந்து அதாவது ஷோல்டரோட தையல் இந்த மார்க்கிங் சரியா நம்ம போட்ட லைன் மேல வச்சுட்டு செக் பண்ணி பாருங்க. 1/4 இன்ச் கேப்ல சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. கரெக்டா இந்த 1/4 இன்ச் வந்து ஏன் கேப் வருது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு 1/4 இன்ச் தேவைப்படும் உள் பக்கமா ஸ்டிச் பண்றதுக்காக, கொக்கிப்பட்டி ஸ்டிச் பண்றதுக்காக. ஆக அளவு வந்து சரியா இருக்கு. பாருங்க, மறுபடியும் செக் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டா இந்த மார்க்கிங் மேல வச்சுட்டு இந்த மாதிரி இன்ச் பை இன்ச்சா லைட்டா வந்து நகர்த்திக்கிட்டே வாங்க. இப்ப பாருங்க, இந்த 1/4 இன்ச் கேப் வந்து கிடைக்குது. இது வந்து நம்ம கொக்கிப்பட்டிக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? அப்ப இந்த வளைவு வந்து சரியானது அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து பிளவுஸ்ல வந்து முன் பக்க உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 13.25 இன்ச். 13.25 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைன்ல இருந்து மேல் பக்கமா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல இந்த சைட்லயும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கிராஸினுடைய அளவு அப்படிங்கிறத இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டினுடைய அகலம் அப்படின்னா 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இந்த 2 மார்க்கிங்கும் லைட்டா வந்து ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் எடுத்துக்கோங்க. அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்ல இந்த டெப்த் எடுக்கணும் இல்லைங்களா? இது நிறைய பேத்துக்கு வந்து கன்ஃபியூஸா இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியான வே இது. சரிங்களா? இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம பேக் பார்ட் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டு டிரா பண்ணோம். சரிங்களா? அதே போல தான் இப்போ இந்த வளைவுக்குள்ள மட்டும் லைட்டா இந்த மாதிரி ஒரு 2 பாயிண்ட் அகலத்துல டெப்த் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. சரிங்களா? கரெக்டா அந்த அளவுக்கு உள்ளாரையே டெப்த் எடுத்திருப்பீங்க. மேல் பக்கமோ அல்லது சைட்லயோ டெப்த் எடுக்க மாட்டீங்க. கரெக்டா அந்த பாக்ஸ் போட்டீங்கன்னா இதுக்கு உள் பக்கமா டெப்த் எடுத்துட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும். இந்த இடத்துல சுருக்கங்கள் இல்லாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டெப்த் வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணிக்கலாம்.
இந்த மார்க்கிங் கிட்ட ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல இந்த மார்க் பண்ண இடத்துலயும் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு ஹேர்கட் வந்து கொடுத்துக்கலாம். இந்த ஃபோல்டிங்கை கட் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பா ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லைனை வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இருக்கிற மெட்டீரியல் அந்த மாதிரி 4 லேயரா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் சைடு மேல் பக்கமும், இந்த சைடுல பாத்தீங்கன்னா கரப்பகுதி இது மாதிரி ஓப்பன்ல இருக்கும். இந்த சைடு நம்ம கட் பண்ண பகுதியும் பிளஸ் ஒரு ஃபோல்டிங்கும் இது மாதிரி வந்து ஃபோல்டிங்ல இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம். நம்ம நார்மல் பிளவுஸ் அப்படிங்கறதுனால மடிச்சு ஹெம் பண்ண போறோம். அதனால 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதுவே நார்மல் மெத்தட்ல கட் பண்ணீங்க அப்படின்னா, ஹெம் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1 இன்ச் தேவைப்படும். ஏன்னா கரப்பகுதி உங்களுக்கு இந்த இடத்துல வராது. சரிங்களா? நம்ம இந்த மெத்தட்ல கட் பண்ணும்போது தான் இந்த இடத்துல கரப்பகுதி வரும். அடுத்தது ஸ்லீவோட சரியான உயரம் அப்படின்னு பார்த்தா 10 இன்ச்சு. 1/2 இன்ச் வந்து இந்த ஷோல்டர் தையலுக்காக தேவைப்படும் இல்லையா, நம்ம 10.5 இன்ச்சா மார்க் பண்ணிக்கலாம். அதே போல 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க 10.5 இன்ச்சு. மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைன்ல இருந்து 3.5 இன்ச் வந்து உள்பக்கமா மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல அதே போல மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆம்கோல் ரவுண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா. இப்போ நம்ம பேக் பார்ட்ல ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவுன்னு பார்ப்போம். இந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு இதுக்கும் கீழே வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த டேப் வந்து நகர்த்தும் போது பாருங்க லைட்டா இந்த மாதிரி, அதாவது ஒரு விரல் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு விரல் எடுக்கணும். அப்பதான் வந்து டேப் இந்த மாதிரி நகரும். சரிங்களா? சில கிளாஸ் வர ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி நகர்த்த தெரியல. சரிங்களா? அதாவது இப்படியே அவங்க நகர்த்தும் பொழுது சரியா வந்து டேப் நகரல. ஆனா பேக் பார்ட்ல இந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு நம்ம கரெக்டா வந்து செக் பண்றோம் இந்த ரவுண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு. ஆம்கோல் ரவுண்ட் பாத்தீங்கன்னா சரியா 8.5 இன்ச் இருக்கு. இப்ப 8.5 இன்ச்சை இந்த ஆம்கோல் ரவுண்ட வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணணும் ஸ்லீவ்ல. பிளஸ் 1.5 இன்ச் தையலுக்காகவும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். பாருங்க, இந்த ஃபோல்டிங்ல இருந்து சரியா 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கும் கீழே பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது தையலுக்கான அளவு. அடுத்து ஸ்லீவ் ரவுண்டு அப்படின்னு பார்த்தா சரியா நம்மளுக்கு 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1.5 இன்ச் தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த லைன் வரைக்கும் நம்ம லைன் போடக்கூடாது. சரிங்களா? 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இது வரைக்கும் லைன் போட்டுக்கோங்க. அடுத்து ஸ்லீவ் ரவுண்டு ஆம்கோல் ரவுண்டு ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே போல தையலுக்காக மார்க் பண்ண அளவையும் லைன் போட்டுக்கலாம். இப்போ மேல் ஃபோல்டிங்ல இருந்து கீழ்பக்கம் எண்டிங் வரைக்கும் இந்த லைன் ஃபுல்லா செக் பண்ணும் பொழுது 10 இன்ச்சு, சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது 5 இன்ச்சு. இதுல சென்டர் அப்படிங்கிறது 2.5. அதே போல இதுலயும் சென்டர் அப்படிங்கிறது 2.5 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். 1/2 இன்ச் உள்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைட்ல 1/2 இன்ச் வெளிப்பக்கம். இப்போ சி மாதிரி ஒரு கர்வ் விடுங்க. அதே போல இந்த சைட்லயும். இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா வந்து ஆம்கோல் வளைவு, சரிங்களா, ஸ்லீவ்ல ஆம்கோல் வளைவு டிரா பண்ணிட்டோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோல்டிங்ல ஒரு ஹேர்கட் வந்து கொடுத்துக்கலாம். அதே போல ஆம்கோல் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துலயே ஒரு ஹேர்கட் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்லீவ் வந்து இப்படி ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த சைட்ல நான் வந்து டெப்த் எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி டேப் வச்சு நீங்க மெஷர் பண்ணி பாருங்க. சரிங்களா? அதாவது
இந்த ஹெர்கட்ல இருந்து இந்த ஹெர்கட் உள்பக்கமா இந்த வளைவு வந்து எந்த இடத்துல அதிகமா இருக்கு அப்படின்ட்டு பாருங்க. இந்த வளைவு இது வரைக்கும் நம்மளுக்கு அதிகமா இருக்கு இல்லைங்களா? இப்போ இதுல 7 இன்ச் இருக்கு சரிங்களா? இப்ப 7ல 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் பாயிண்ட். எந்த இடத்துல நம்மளுக்கு டேப் இந்த மாதிரி ஹெர்கட் நேர் வைக்கும் பொழுது டேப் எந்த இடத்துல டச் ஆகுதுன்னு பாருங்க. ஹெர்கட்ல வச்சிருக்கேன், அதே போல இந்த இடத்துல ஹெர்கட் டேப் மெட்டீரியல் டச் ஆகிற இடம் அப்படிங்கிறது சரியா 7. அப்ப நான் வந்து சென்டர் பாயிண்ட் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். அந்த 3ல இருந்து பாருங்க சரியா 2 பாயிண்ட் உள்பக்கமா தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 பாயிண்ட் வந்து உள்பக்கம் தள்ளி நான் மார்க் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க இந்த ஸ்கேலை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஹெர்கட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இந்த பாயிண்ட்ல லைட்டா வந்து டச் ஆகுற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம லைட்டா வந்து டிரா பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி தான் சரிங்களா? இப்படி லைட்டா வந்து டிரா பண்ணிக்கோங்க. இந்த சென்டர்ல இருந்து இந்த சைடும் சேம் அளவு கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல 3.5 இன்ச்சு, இந்த இடத்துல 3.5 இன்ச்சு சரிங்களா? சரியா வந்து இந்த லைன் வரல அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைட்டா நீங்க வந்து டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து கட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டா அந்த இடத்துல இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப பாருங்க நம்ம டெப்த் எடுத்தது நல்லாவே தெரியுது சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம டெப்த் எடுத்திருக்கோம். டெப்த் எடுத்த பகுதியில நம்ம எடுத்த பகுதியில ராங் சைடு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கலாம். அதே போல ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டி ஃப்ரண்ட் பார்ட்டி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து பட்டியோட அளவுகளை நம்ம எடுக்க போறோம். இப்போ பேக் பார்ட்டை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடம் தான் நம்மளுக்கு பட்டியினுடைய அளவுகள் சரிங்களா? இந்த இடம் மட்டும்தான் நம்மளுக்கு பட்டிக்கு தேவையான அளவு. கரெக்டா வந்து மேல் பக்கத்துல தையல் எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டி வந்து கட் பண்ண வேண்டிய பட்டி தைக்க வேண்டிய மெட்டீரியலை இது மாதிரி 1/2 இன்ச் வந்து லைன் போட்டுக்கோங்க தையலுக்காக. நெக்ஸ்ட் மார்க் பண்ண இடத்துல இருந்து கீழ்ப்பக்கம் எவ்வளவு இருக்கு ஃபோல்டிங் வரைக்கும் அப்படின்னு பார்த்தா 3.25 இன்ச் இருக்கு சரிங்களா? அந்த 3.25 இன்ச்சை இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே போல இந்த கிராஸினுடைய அளவு அப்படிங்கிறது 3.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல அகலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2.25 இன்ச் இருக்கு. அந்த 2.25 இன்ச்சை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்து அளவுகள் எடுக்க தேவையில்லை. ஏன்னா இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி தையல் போட்டுருவோம் சரிங்களா? இப்போ இந்த நீளம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். 7 இன்ச் இருக்கு. 7 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டா? இப்போ இந்த இடத்துல அகலம் எவ்வளவு அப்படின்னு பார்ப்போம். 3.25 இன்ச் இருக்கு. அதே 3.25 இன்ச் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சரியான அளவு நம்ம வந்து பட்டியில மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நம்ம தையல் விடணும். அதே போல இந்த இடத்துல தையல் சரிங்களா? சரியா வந்து இந்த இடத்துல தையல் வரணும். பட் நம்ம கட் பண்ண வேண்டிய இடம் அப்படிங்கிறது ஒரு 1/2 இன்ச் மேல் பக்கம் தள்ளி நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இது தையலுக்கான அளவு, உள் பக்கம் நம்ம ஃபோல்டு பண்றதுக்காக சரிங்களா? இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சைடுல கொக்கி பட்டி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்காக ஒரு ஹெர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் பார்ட் ரெடி பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் ரெடி பண்ணிட்டோம், பட்டி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம், கொக்கி பீஸ் ரெடி பண்ணிட்டோம். மீதி இருக்கிற மெட்டீரியலை பட்டிக்கு வந்து உள்பக்கமா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பீஸ்ல வந்து கிராஸ் பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லீவுமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். நம்ம இந்த பதிவுல ஒரே அளவுடைய 2 மெட்டீரியலை எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியரா பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.